கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு சொரைக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் சொரைக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுட்டேன். நம்ம குக்கரில் செஞ்சுக்கலாம். சமையல் எண்ணெய் 100 மில்லி ஊற்றிக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் 1 2 உடைச்சு போட்டுக்கலாம். 100 கிராம் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். பூண்டு பல்லு ஒரு 10 பல்லு போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். சொரைக்காய் கூட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுடலாம். நான் கல் உப்பு போடுறேன். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி 100 கிராம் கட் பண்ணி போட்டுக்கலாம். சொரைக்காய் தோல் சீவிட்டு உள்ள இருக்கிற வேறையெல்லாம் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சுக்கிறோம். சொரைக்காய் போட்டுக்கலாம். 1/2 கிலோ சொரைக்காய். நல்லா எண்ணெயில நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாசி பருப்பு 100 கிராம் பாசி பருப்பு எடுத்து 1/2 hour ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். பாசி பருப்பு போட்டுக்கலாம். நம்ம பாசி பருப்புலையும் செய்யலாம், சோரம் பருப்புலையும் செய்யலாம். இப்போ நான் பாசி பருப்புல தான் செஞ்சு காமிக்கிறேன். சொரைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். பாசி பருப்பு நம்ம ஊற வச்சதுதான். சொரைக்காயும் சீக்கிரம் வந்துடும், பாசி பருப்பு சீக்கிரமா வந்துடும். வெயிட் போட்டுடலாம். 2 விசில் வரட்டும். குக்கர் 2 விசில் வர்றதுக்குள்ள நம்ம சொரைக்காய்க்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். தேங்காய் பத்தை ஒரு 6, 3 பச்சை மிளகாய். இந்த சொரைக்காய் கூட்டுக்கு பச்சை மிளகாய் காரம் தான். 6 தேங்காய் பத்தை பொடிசா கட் பண்ணி போடுறேன். 3 பச்சை மிளகாய் உடைச்சி போட்டுக்கலாம். ஜீரகம் 1/2 டீஸ்பூனு, சோம்பு 1/2 டீஸ்பூனு. கொஞ்சமா தண்ணி ஊற்றி பேஸ்டா அரைச்சின்னு வந்துடலாம். நம்ம சொரைக்காய் குக்கர்ல வச்சுட்டு போனோம். 2 விசில் வந்துச்சு. வெயிட் இறங்கிடுச்சு. வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். சொரைக்காய் பாசி பருப்பு நல்லா வெந்துச்சு. கரண்டியாலே கொஞ்சம் மசிச்சு விட்டுங்க. நம்ம தேங்காய் பச்சை மிளகாய் பேஸ்ட் அரைச்சோம். அந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். மிக்ஸி கழுவி கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம தேங்காய் பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம்.
நம்ம 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம். தேங்காய் பேஸ்ட் போட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடலாம். ரெடி ஆகி போச்சு, நல்லா சூப்பராக ஆகி போச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் சுரைக்காய் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். ரெடி ஆகி போச்சு. நான் எப்படி செஞ்சேனோ அதுமாரி செஞ்சு பாருங்கள். சுரைக்காய் வந்து நீர் சத்து, கன்சீவ் ஆகிறவங்களுக்கெல்லாம் நல்லா நீர் வடியும். செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு சுரைக்காயெல்லாம் நிறையா நம்ம எடுத்துக்கணும் உடம்புக்கு. நான் எப்படி செஞ்சேனோ அதுமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.